ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருவியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி 10/9/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே தினப்பொருத்தம் 10 பொருத்தத்தில் தினப்பொருத்தம் இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொன்னோம். கணப்பொருத்தம் இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொன்னோம். இப்போ மாகேந்திர பொருத்தம்ன்றதை பற்றி பேசலாம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம். உங்களுக்கு இந்த மாகேந்திரம்னு சொல்லும்போது சில விளக்கம் கொடுக்குறோம். இப்போ மாகேந்திர பொருத்தத்தில் 7வது நட்சத்திரம் பொருந்தும்னு வருது. ஆனால் தின பொருத்தத்துலேயும் ஸ்திரீ தீர்க்கத்துலேயும் 7வது பொருத்தத்தை தள்ளிடுறோம். ஏன் இது? நீங்கள் மறுபடியும் 10 பொருத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டாம்னு சொல்கிறமே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். தின பொருத்தத்தில் உதாரணம், இப்போ பெண் அஸ்வினி, பையன் புனர்பூசம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் 7வது நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம். நீங்கள் தின பொருத்தம் இல்லைன்னு போடுவீங்க. ஆனால் மாகேந்திர பொருத்தம் வரும்போது இருக்குன்னு போடுவீங்க. அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸ்திரீ தீர்க்கம்னு போட்டிங்கன்னா இல்லைன்னு போடுவீங்க. அப்போ மாகேந்திர பொருத்தத்தில் இருக்கிற விஷயம் அதே பார்த்தீங்கன்னா தின பொருத்தத்தில் இல்லை. இப்போ எதை எடுத்துப்பீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதனால் மறுபடியும் இந்த 10 பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் வேண்டாம்னு சொல்லுவோம். இருந்தாலும் இப்போ இந்த மாகேந்திர பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணலாம்னு இப்போ சொல்கிறோம். அதாவது பெண் வீட்டுக்காருக்கும் பிள்ளை வீட்டுக்காருக்கும் பிடிச்சி போய் 10 பொருத்தத்தில் மாகேந்திரம் இப்போ நமக்கு அடிபடுறது வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருத்தங்கள் இல்லைன்னு சொன்னால் எந்தெந்த பொருத்தம் இல்லையோ அதுக்கு தகுந்த பரிகாரங்களே செய்யலாம். இல்லை ஜாதக ரீதியான பரிகாரங்களை செய்யலாம். இப்போ மாகேந்திர பொருத்தத்துக்கு சொல்கிறோம். இப்போ மாகேந்திர பொருத்தம் இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? இல்லை பெண்ணோ பிள்ளையோ விருப்பப்பட்டுட்டா கல்யாணம் பண்ணணும், மாகேந்திரம் இல்லைன்னு ஜோதிடர் சொல்கிறார், அப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம்? இல்லை உங்களுக்கு சொந்தத்தில் பண்ணுறோம், அப்போ மாகேந்திர பொருத்தம் இல்லை, அப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம்? அப்படி ஒரு சந்தேகம் வரும். ரொம்ப எளிமையான பரிகாரம், சுலபமான பரிகாரம், சிரமம் இல்லாத பரிகாரம். அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 5 சுமங்கலி ஸ்திரியை ஆற்றுக்கு வர சொல்லணும். நம்ம இல்லத்துக்கு வர சொல்லி, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் விசேஷம், அப்படி இல்லை பெண்ணோட ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்னா 5 நதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண். ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருவியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி 11/9/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பேசலாம். உங்களுக்கு தொடர்ந்து முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். நீங்கள் நாளைக்கும் இதை பார்க்க வேண்டியது அவசியம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம், அதை பற்றி பார்த்தோம். 10 பொருத்தத்தில் எந்தெந்த பொருத்தம் இல்லைன்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு பார்த்தோம். இதில் முக்கியமான விஷயம், 10 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஜாதக யோகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்கிறோம். ஒரு ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா லக்ன பாவம், யோக பாவம், ஆயுள் பாவம், புத்திர பாவம், ஜீவன லாபம் இதெல்லாம் பார்க்கணும்.
அதனால் நீங்கள் அந்த ஜாதக யோகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர 10 பொருத்தத்துக்கு வேண்டாம்னு எங்கள் அபிப்பிராயம் இருந்தாலும், பெண் வீட்டில் ஒரு அபிப்பிராயம், பிள்ளை வீட்டில் ஒரு அபிப்பிராயம் இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டியது சில நேரங்களில் அவசியமாயிடுது. 2 மாடை கட்டி ஒரு வண்டி போகும்பொழுது 2 மாடும் ஒரே பாதையில் போகணும். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போனால் வண்டி நகராது. அது மாதிரி ஒரு விவாகம் முடியணும்னா பையன் வீட்டில் பெண் வீட்டில் கலந்து முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திர பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் என்ன பரிகாரம் பண்ணால் கல்யாணம் பண்ண முடியும், பண்ணலாம், அந்த தோஷம் விலகும்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இப்போ பையன் நட்சத்திரத்தையும் பெண் நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிறீங்க. அதில் பெண் நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வந்து பையனோட நட்சத்திரம் 13க்கு மேலே இருந்தால் ஸ்திரீ தீர்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. சில பேர் வந்து 7வது நட்சத்திரத்துக்கு மேலே இருந்தாலே செய்யலாம்னு சொல்கிறதும் சில கருத்து உண்டு. அப்போ ஸ்திரீ தீர்க்கம்ன்றது இல்லை. இப்போ உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம், இப்போ பையன் வந்து 4வது நட்சத்திரமாக வர ரோகிணி நட்சத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்திரீ தீர்க்கம் கிடையாது. ஆனால் பாருங்கள், அங்கே தினப்பொருத்தம் இருக்கும். நீங்கள் தினப்பொருத்தம் பார்த்தீங்கன்னா இருக்கும், மாகேந்திரம் பார்த்தா இருக்கும், இப்போ தினப்பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இங்கே ஸ்திரீ தீர்க்கம் இருக்காது. இங்கே ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் சிக்கி பிணைச்சி வச்சுருக்கு இந்த விஷயங்கள்லாம். அதனால தான் உங்களுக்கு இந்த குழப்பமே வருது. அங்கே பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம் இருக்குது, 4வது நட்சத்திரம் பொருந்தும்னு சொல்கிறார் ஜோசியர். திருப்பி இங்கே ஸ்திரீ தீர்க்கத்தில் வச்சா இந்த ஸ்திரீ தீர்க்கம் இல்லைன்னு சொல்கிறார். 4வது நட்சத்திரம் இந்த இடத்துல பொருந்தாதுன்னு சொல்கிறார். 13 நட்சத்திரத்துக்கு மேலே இல்லை, 5வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், ஏதோ ஒன்று ஸ்திரீ தீர்க்கம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டார். அப்போ விவாகம் பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குது. பொண்ணு பிள்ளை பிடிச்சாச்சு, உங்கள் 2 வீட்டுக்கும் பிடிச்சி போச்சு, இல்லை பொண்ணு பிள்ளை விருப்பப்படுறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்திரீ தீர்க்கம் இல்லைன்ற பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு எந்த விதமான பரிகாரம் செய்யணும்னா இப்போ சொல்கிறோம். அதாவது நீங்கள் இதை வீட்லேயும் செய்யலாம், கோயில்லையும் செய்யலாம். நீங்கள் வந்து பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சு ஏகந்தந்தா, சுபுகா, விக்னேஸ்வரான்னு சொல்லி ஒரு 16 நாமாவளியால் அவர் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை 108 நாமாவளியால் அர்ச்சனை பண்ணி விநாயகர் வழிபாடு முழுமையாக பாத்தியார்க்கே ஆச்சமணியத்தோடு முழுமையாக பண்ணுங்கள். இல்லைன்னா பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி பெண்ணு பிள்ளையோட நட்சத்திர பேர் கோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். அது பிள்ளையார் பூஜை முடிச்சிட்டோ அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை பூஜை பண்ணுங்கள். வீட்டில் இருந்தால் ஆஞ்சநேயர் படமோ விக்கிரகமோ வச்சு எந்திரமோ வச்சு பூஜை பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு எது உகந்ததுன்னு தெரியும். வடமாலை எடுத்து அவருக்கு சமர்ப்பிக்கலாம். தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். யதாசக்தி உங்களால் என்ன முடியுமோ அதை செய்தால் போகிறோம். ஆஞ்சநேய சுவாமியை உங்களுக்கு வந்து 108 நாமாவளியால் அர்ச்சிக்கலாம். அந்த புஸ்தகம்லாம் கிடைக்கிறது. ஆஞ்சநேயாய நமகா, மகாவீராய நமகா, அனுமதே நமகா, மாரதாத்மஜாய நமகா, தத்வஜான பிரதாயகாய நமகா, இப்படி நிறைய வரும். அதை பார்த்து படிங்க. சில இடங்களில் மட்டும் படிக்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்திரஜித், பிரகிதா மோக, பிரம்மாஸ்திரன்னு வரும்போது அதெல்லாம் படிக்க கஷ்டமாக இருந்தால் ஒரு அர்ச்சகரை வச்சு படிங்க. ஆஞ்சநேயரோட ஸ்லோகங்களை சொல்லுங்கள். எந்த அது வஞ்சனை சூதுமாதும் சொல்லலாம், இல்லை எத்திர ரகுநாத கீர்த்தனம் சொல்லலாம், இல்லை அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ஏதோ ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி வடமாலையை சுவாமி படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ சேர்த்துட்டோ தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். ராமநாமத்தை ஜபிக்கலாம். அப்படி இல்லை பக்கத்தில் இருக்க அனுமார் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி அவருக்கு வடமாலை சாத்தி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உங்களால் என்ன சமர்ப்பிக்க முடியுமோ அதை சமர்ப்பித்தா போகிறோம். இதை பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் கொத்துன்னு சொல்லி இந்த தை மாதம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் நிறைய வரும். அந்த மஞ்சள் கொத்து செடியை நட்டு வைங்க வீட்டில். அது எப்பயும் நிரந்தரமாக இருக்கட்டும்னு சொல்லுவோம். வியாழக்கிழமைக்கு அன்றைக்கி நடுங்க, வீட்லேயே நட்டுடலாம். இந்த மஞ்சள் கொத்து செடின்றது எப்பயுமே நட்டுட்டிங்கன்னா வருடம் முழுக்க அப்படியே இருக்கும்படியாக விட்டுருங்க. காஞ்சி போயிட்டால் வேறு ஒன்று வாங்கி வைங்க. அப்புறம் பிள்ளையார் கோயிலில் தென்னை மரம் நடுங்க. அதுவும் வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி அனுமார் கோயிலில் பனை மரம் வைக்கிறது விசேஷம்னு சொல்லுவாள். அந்த கோயிலோட நந்தவனத்துலேயோ தோட்டத்துலேயோ வைக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா ஏதாவது சிவாலயத்துலேயோ வைணவ கஷேத்திரங்கள்லேயோ வச்சுடலாம். வருஷம் கட்டாயம் வந்து நீங்கள் இந்த மஞ்சள் கொத்தை மட்டும் பராமரிச்சுட்டு வாங்க. முடிஞ்சால் பனை மரமும் தென்னை மரமும் தொடர்ந்து வருஷம் கல்யாணமானாலும் நட்டுகிட்டே வாங்க. கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும்பொழுது அனுமாரையும் பிள்ளையாரை முதல்ல பூஜை பண்ணி அப்புறம் அனுமாரை பூஜை பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ஸ்திரீ தீர்க்கம் இல்லாத தோஷம் விலகும்.